ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பர் ஸ்கின் கேர் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கலரேஷன் தான். நிறைய பேருக்கு வந்து இந்த பிக்மெண்டேஷன்ஸ்னால வந்து டிஸ்கலரேஷன் ஃபேஸில் இருக்கும். சில இடத்துல நல்லா ஃபேராக இருக்கும், சில கிட்ட இந்த வாய் சுற்றி இருக்கிற பகுதியிலலாம் ரொம்ப பிளாக்காக இருக்கும். அதை தான் நம்ம வந்து பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலாக சொல்லுவோம். ஸோ பிக்மெண்டேஷன்ஸ்க்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. ஸோ மெனி ரீசன்ஸ் இருக்குது. அதாவது வந்து மெடிக்கல் பேக்ரவுண்ட்ஸும் நிறைய இருக்கும். சில பேர் வந்து ஒழுங்காக ஃபேஸே வாஷ் பண்ண மாட்டாங்க. சில பேருக்கு வந்து ஃபேஸ்லேயே வந்து ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கும். சில இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வந்து பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், சன் டேன்னால அந்த மாதிரி இருக்கும். நிறைய ஸோ மெனி ரீசன்ஸ். பட் ஆனால் வந்து சில ஹோம் ரெமெடிஸ் வந்து நல்லாவே க்யூர் ஆகும். அதில் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து எவ்வளோ நம்ம வந்து போர்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகாமல் டைட்டாக பார்த்துக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ஃபார்ம் ஆகாது. அதான் உண்மை. ஸோ நம்ம வந்து டைட்டனிங் பேக்ஸ் மாதிரி பார்க்கலாம். இது வந்து டிஸ்கலரேஷனுக்கு இந்த ஒரு பேக் மட்டுமே போட்டாலே சரியாயிடும் இல்லை, நிறைய இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் நிறைய வந்து போஸ்ட் வந்து பண்ணுறேன். ஸோ போயிடலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டா கோதுமை மாவு தான். ஸோ கோதுமை மாவு என்ன நம்ம ஸ்கின்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நல்ல வந்து ஒரு டைட்டனிங் எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி வந்து நல்ல வந்து ஸ்மூத்தியான ஒரு ஸ்கின்னை கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த நார்த்தி பீப்புள்ஸ் அப்படிலாம் அவங்களெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பிறந்த குழந்தைக்கே வந்து கோதுமை மாவை வந்து பால் எடுத்து அந்த பாலை தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. அது யாராவது வந்து நார்த் இந்தியன்ஸ் இருந்தால் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். ஸோ அது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்திங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இது மெயின்டைனும் பண்ணும் ஸ்மூத்தியாக. இன்னொன்று வந்து நமக்கு வந்து இப்போ டிஸ்கலரேஷனுக்கு இது எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டனிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல்பாசி. இதை வந்து ஸ்பைருலினான்னு சொல்லுவாங்க. கடல்பாசி பவுடர் இது. ஸோ இதை நான் காமிக்கிறேன். இதை பாருங்கள், ஸ்பைருலினா. நான் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வாங்குறேன். இது என் சிஸ்டர் வந்து அவங்க வந்து ஏதோ சம்திங் ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிருந்தாங்க. அப்போ அங்கே வந்து இந்த ஸ்பைருலினா பவுடர் வந்து அங்கே வந்து அவள் வாங்கிட்டு வந்தா. ரொம்பவே நல்லா இருக்குது, எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், நிறைய வந்து இந்த காஸ்மெட்டிக் ஷாப்ஸ்லாம் கிடைக்கும். பட் சீட் தட் பிராண்ட் வந்து நல்ல வந்து ஆர்கானிக் பிராண்டாக வாங்கிக்கிறது வந்து அட்வைசபிள். இன்னொன்று வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். நிறைய பிளேசஸில் வந்து இதுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வாங்கினீங்கன்னா இன்னுமே பியூராகவே கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மில்க்குங்க. மில்க்கும் வந்து சேம் தான். இதை வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக அது வந்து ஆக்ட் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ப்ளீச்சிங் எஃபெக்டோட நல்லா ஃபேர்னஸ் கொடுக்கக்கூடியது அது. ஸோ அவ்வளோதான், போயிடலாம். இது ஒன்றும் வெரி சிம்பிள் பேக்கு. ஸோ இதை வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு பேட் ஸ்மெல் கொடுக்கும். ஏன்னா வந்து அந்த கடல்பாசியே வந்து ஒரு மாதிரி அந்த கடலடியில் வாழ்கிறதுனால அது ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல், ஒரு கருவாடு ஸ்மெல் அடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ நீங்கள் பியூராக வாங்குறீங்களோ அவ்வளோ வந்து அந்த கருவாடு எஃபெக்ட் இருக்கும். பட் இட் டசன்ட் மேட்டர். பட் அது வந்து ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது. நிறைய ஃபேமஸ் பிராண்ட்ஸ், யூஎஸோட ஃபேமஸ் இந்த காஸ்மெட்டிக் இது, அதே மாதிரி இந்த நிறைய ஆம்வே இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து டேப்லெட்ஸே இருக்குது. ஸோ இன்டேக்கும் நீங்கள் இதை வந்து நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம அவுட்டரில் யூஸ் பண்ணாலும் நிறைய வந்து இது உண்டு. ஸோ இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து கலந்துட்டேன். இப்போவே தெரியும் அந்த ஒரு மாதிரி ஒரு மாதிரி வந்து இது வந்து காஞ்சதுன்னா ஒரு மாதிரி டைட் எஃபெக்ட் வந்து நம்மளோட ஸ்கின்க்கு வந்து இது வந்து கொடுக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் விட்டு இதை வந்து கலர முடியும். அந்த எலாஸ்டிசிட்டி வந்து இதுலேயே நல்லா தெரியும். இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்ணுங்கன்னா நல்லா வந்து ரின்ஸ் பண்ணி ஒரு நல்ல கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. இது வந்து எவ்ரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா பிக்மெண்டேஷன்ஸ் குறையிறத கண்ணெதிர்க்க பார்க்கலாம். டு தட் நீங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.